ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 2:24 ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுள். இதா குமாரன் பரிசுத்த ஆவி, திரியேக தெய்வம், திரியத்துவ தெய்வம், இப்படியெல்லாம் நமக்கு விலைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம், இவ மூன்று ஒன்றாக இருக்கிறது போல் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இவர்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுல நிலைத்திருங்க. உலகம் பலவிதமான காரியங்களை சொல்லும், பலவிதமான காரியங்களை பேசும். அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறோனோ அதுக்கு செவி கொடு. அதுக்கு செவி கொடுக்கும்போது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். உங்களுக்கு புரோஜனமானதை நான் போதித்து என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு புரோஜனமானதை போதிக்கிற ஒருத்தர் உண்டு என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகையினால நீங்கள் கேள்விப்பட்டதுல உண்மையா உத்தமமா இருங்க, கர்த்தருக்குள்ள இருங்க, இயேசுக்குள்ள இருங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆதி முதல் நீங்கள் கேட்டது என்னவோ அதில் நிலைத்திருங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லலை. என்ன கேட்டீங்களோ அதில் நிலைச்சிருங்க. கடைசி நாட்களில் எல்லாம் விளங்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நாம் கேட்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவரோடு மறிக்கும் நாம் ஆயத்தமாகும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.